அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. இந்த வாரம் மிக முக்கியமான உலகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்த பார்த்தீங்கன்னா மிக இந்த டிசம்பர் 20-25 தேதி வாக்கில் பார்த்தா உலகத்திலே உலுக்கிய 4 விஷயங்கள் தமிழ்நாடு இந்தியா உலுக்கிய ஒரு விஷயம் இருக்கிறது. பார்ப்போம். முதல்ல ஒன்று எடுத்துக்குவோம். 1968 டிசம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு அதாவது தமிழ்நாடு கண்டிராத ஒரு பயங்கரவாதம் நடந்தது. என்னவென்றால் கீழவெண்மணி என்று ஒரு கிராமம் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம், இன்றைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில், அது கீவளூர் ஒன்றியம், குறிப்பாக கீவளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 44 ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள் அல்லது தலித்துகள் உயிரோடு எரிக்கப்பட்ட நாள். இப்போ 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் முடிஞ்சு போயிடுது. அது ஒரு மிக கொடூரமான விஷயம். அதை செய்தவர் யார் என்று சரியாக நிர்ணயம் செய்ய முடியாமல் அவர் செய்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு விடுதலை செய்யப்பட்டு விட்டார். இருந்தாலும் அந்த கொடூரம் என்பது மிகப்பெரிய அந்த காலகட்டங்களில் இன்னைக்கும் அது போல ஒரு பெரிய நிகழ்வு நடக்கவில்லை. அதற்காக நாம் அது ஒரு வருத்தம் அல்லது ஒரு துக்கத்தை நம்ம பயன்படுத்தணும். ரெண்டாவது, இந்த 24-25 தேதி வாக்கில் தான் 25 கிறிஸ்மஸ், உலகத்தின் மீட்பர் இயேசு பிரான் அந்த இந்த பிறந்த நாள். அதை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். என்னன்னா, அகிம்சையை காந்தி கற்றுக்கிட்டது இயேசு பிரான் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த எவ்வளவுதான் நான் உங்களுக்காக ரத்தம், அவருக்குள்ள பவருக்கு எது வேணாலும் மிரக்குலஸாக பண்ணலாம். ஆனால் தன்னுடைய பவர் எந்த காலகட்டத்திலையும் அவர் எதிரிகளை நோக்கி செய்யவில்லை. இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். கர்த்தாவே அவருடைய ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறார், தன்னுடைய பெற்றார் உருவாக்கினவர்கிட்ட வேண்டார். அதில் இவர்களை மன்னித்தவர்கள்னு சொல்றாரு. தன்னை கொன்றவர்களே மன்னித்தவர்கள் பொழுது அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுபோல நம்ம உலகத்திலேயே அமைதி நிலவ வேண்டும் என்றால் அதுதான் இன்னைக்கு. அது இனம், மொழி, மதம், நாடு எல்லாம் கடந்து செய்ய வேண்டியது. ஃபர்கிவ் தயன் எனிமீஸ், காந்தி அதை பண்ணி தான், அதை அந்த பின்பற்றி தான் சுதந்திரம். அதாவது வின்சென்ட் சர்ச்சில் சொன்னார், இவன் துப்பாக்கி எடுத்திருந்தான், கத்தி எடுத்திருந்தாலும் துப்பாக்கி எடுத்திருப்பேன், ஏன் அவர்கிட்ட போய் ஒரு பக்கிரிட்டு கொண்டு போய் சுதந்திரத்தை கொடுத்துருன்னு சொன்னப்போ வின்சென்ட் சர்ச்சில் சொன்னார். அவர் கத்தி எடுத்திருந்தால் நான் பீரங்கி எடுத்திருப்பேன், பீரங்கி எடுத்திருந்தால் நான் குண்டு தூக்கி போட்டுருப்பேன். ஆனால் அவன் எடுத்தது இதுதானுங்க அகிம்சை. எங்கே போய் பண்ணுறதுன்னு சொன்னார். அந்த இயேசு பிரான் காந்தி, நமது தேசத்தந்தை காந்தி ஃபாலோ பண்ண ஒரு மனிதனுடைய பிறந்த நாள். அன்றைக்கே ஒரு இறந்த நாள் வந்துச்சு. தமிழகத்தையே ஒழுக்கிய, இன்னும் சொல்ல போனால் உலகத் தமிழர்களை ஒழுக்கிய நாள். எம்ஜிஆர் என்ற ஒரு மாமனிதர், எம்ஜி ராமச்சந்திரன், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மணி செம்மல், 8வது வள்ளல் எல்லாம் சொல்லக்கூடிய அவருடைய இறந்த நாள் வருகிறது. ஆமாம், அது 10 வருடங்கள். காமராஜர் 3 தேர்தலில் வெற்றி பெற்றார் போல தமிழ்நாட்டிலே கண்டினியூஸாக 3 தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு மனிதர். எம்ஜிஆர் இறந்ததற்கு அவர் கடைசியாக பார்த்த படம் என்றால் வேதம் புதிது. அவர் வரி விலக்கு கொடுத்து விட்டார், நேஷனல் அவார்டு அளவுக்கு பரிந்துரை செய்து விட்டார். அன்று சாயங்காலம் போய் அன்றைய நைட்டு போய் இறந்து விட்டார். அதான் பார்த்துட்டு மத்தியானம் பாரதிராஜா எம்ஜிஆர் பார்த்த கடைசி படமாக தான் அது பாரதிராஜாவுடைய படத்தை பார்த்து பாரதிராஜா ரொம்ப வருத்தமாக அதை நெகிழ்ச்சியாக சொல்லுவார். என்னுடைய படம் தான் அவர் கடைசியாக பார்த்துட்டு ஆனால் என்ன பெரிய வேடிக்கைன்னா, அவர் இறந்ததுனால் தியேட்டர்கள் திறக்கப்படவில்லை, படம் ஃப்ளாட். இருந்தாலும் ஒரு நல்ல திரைப்படம் அன்றும் இன்றும் என்றும். இது ஒரு சமாச்சாரம். இந்த 2வது சுனாமி, அந்த கிறிஸ்மஸ், அந்த எல்லா உலக நாடுகள் இருந்தெல்லாம் வேளாங்கண்ணி போன்ற இடங்கள், சென்னை போன்ற இடம் வரிசையாக பண்ணும்போது சுனாமி என்ற ஒரு மிக ஆழி பேரலை வந்ததும் அன்னைக்கு தான். அது ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு. இது 2 வருத்தங்கள். இயேசுநாதர் பிறந்த ஒரு மகிழ்ச்சி. அது மாதிரி அந்த 44 பேர் எரிந்து சாம்பலாக்கியதும் அன்னைக்கு தான். வருத்தங்கள் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதெல்லாம் ஓகே. இது
இது எதுக்கு இந்த சமயத்தில் சொன்னால், அது நம்மளுடைய தொலைக்காட்சி என்பது இந்த நிகழ்வுகளை நினைவூட்டி வருத்தம் மகிழ்ச்சி பண்ணுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கும், நினைவூட்டுறோம். ஆச்சா, இந்த சமயத்தில் ஜோக்கெல்லாம் சொல்லலாமா சார்? இது ஜோக் இல்லை, கடின்னு வச்சிங்களேன். கடி கூட இல்லாமல் வந்து அப்போ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் தெரியுமா? என்னாச்சுன்னா, ஸ்டூடெண்ட்கிட்ட கேட்டாப்லையா, ஆசிரியர் கேட்டாரா, ஏப்பா நெஞ்ச தொடுற மாதிரி ஒரு பொருளை சொல்லுப்பா அப்படின்னு பசங்களை கேட்டிருக்கிறாரு. இப்போதான் பசங்க ஒன்று யோசிச்சா 15 கடி கடிச்சு கொட்டிடுறான். அது சொன்னா நெஞ்ச தொடுற மாதிரி ஒரு பொருள் சொன்னா பனியன் தாசான்ட்டானா. இது வந்து சார் இப்படியெல்லாம் நீங்க கடிச்சிக்கன்னா அப்படின்னு சொன்னா நான் ஒன்றும் சொல்றதில்லை. அதனால கொடுங்க. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே